அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. முதலில் வரும் துப்பார்க்கு என்பதற்கு உண்பவர்களுக்கு என்று பொருள். துப்பாய என்றால் உணவாக, துப்பாக்கி என்றால் உணவை உருவாக்கி தருவது, துப்பார்க்கு என்றால் மீண்டும் உண்பவர்களுக்கு, துப்பாய் என்றால் மீண்டும் உணவாக, தூவும் இருப்பதும் மழை. உண்பவர்களுக்கு உணவாக உணவை உருவாக்கி தருவது மழை, அதே உண்பவர்களுக்கு உணவாக இருப்பதும் மழை. ரெயின் மேக்ஸ் ஃபுட் ஃபார் ஆல் ஹூ ஈட்ஸ் அண்ட் ஆல்சோ இட்செல்ஃப் இஸ் ஃபுட் ஃபார் ஆல். துடிப்பா உண்பவர்களுக்கு உணவு ஆக்குவதும் உணவே ஆவதும் மழை. இது ரொம்ப அந்த டங் ட்விஸ்டர் என்று சொல்லுவாங்க. இந்த சில சொற்றொடைகள்லாம் சொல்லும் போது நாக்கு அப்படியே குளரும். அந்த மாதிரி குளரக்கூடிய ஒரு குரலா இங்கே எழுதிட்டு போயிட்டார். ஆனா ரொம்ப சுலபமான விஷயம் தாங்க. துப்பாருக்கு துப்பாய 2 முறை வருது, மேல ஒரு முறை துப்பாக்கி, கீழே ஒரு தூவும் மழை, அவ்வளவுதான். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி என்றால் உணவை உண்ணுபவர்களுக்கு உணவாக அந்த உணவை ஆக்கி கொடுப்பதும் மழைதான். அப்படின்னா அது கல்லு 3 கல்லு, இப்ப இந்த கேஸ் வேற கிடைக்க மாட்டேங்குது இல்லையா, அதனால 3 கல்லு கூட்டி விறகு வச்சு அது மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள அரிசி போட்டு சமையல் செஞ்சு எடுத்து இலையில பரிமாறுறது மழை அல்ல. அப்படி என்ன கூடாது. ஆனா உணவா எதையும் சாப்பிடுறோம். பிளாஸ்டிக் சேரை சாப்பிட முடியுமா? செங்கல்ல சாப்பிட முடியுமா? சில பேருக்கு சில வியாதி இருக்கும், அவங்க எல்லாம் கண்டதே திம்பாங்க, அதை விட்டுருங்க. ஆனா பொதுவான மக்கள், சுய புத்தியுடன் உள்ள மக்கள் எதை சாப்பிட முடியும்? உணவுப் பொருள்லாம் சாப்பிட முடியும். சில பேர் அரிசி சாப்பிடலாம், சில பேர் கோதுமை சாப்பிடலாம், சில பேர் ராகி சாப்பிடலாம், சில பேர் கூழ் குடிக்கலாம், சில பேர் கஞ்சி குடிக்கலாம். அவங்க வசதிக்கு தகுந்தபடி. ரொம்ப வசதி அதிகமாக இருக்கவங்க சிறுதானிய உணவு சாப்பிடுவாங்க, வசதி கம்மியா இருக்கவங்க அரிசி சோறு சாப்பிடுவாங்க. அவங்க வசதிக்கு தகுந்தபடி உணவு சாப்பிடுவாங்க. கிழங்கு வகைகள், பயிறு வகைகள், காய்கறிகள், இது எல்லாமே உணவாக வருது. ஏன் கோழி, ஆடு, மீன் இதெல்லாம் விட்டன, இது எல்லாமே உணவா வருது. இப்படி உணவா வர்றது எல்லாத்தையும் ஆக்குவது எது என்றால் மழை. அந்த மழை இல்லை என்றால் அரிசி விளையாது, கோதுமை விளையாது, ராகி விளையாது, காய்கறி விளையாது, ஆடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது, அதெல்லாம் செத்து போயிடும். அப்புறம் அதை நாம சாப்பிட முடியாது. குளத்துல நீர் வறண்டு போயிடும், மீன் இருக்காது, மீன் பிடிச்சி எங்க எப்படி சாப்பிடுறது? இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்விடும் மழை இல்லை என்றால். அதனால் உணவை உனக்கு உருவாக்கி தருவது மழை மட்டுமே. சரி, மழை இல்லைன்னா இல்லைங்க, நிலத்தடி நீர் போட்டு போர் போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு வருஷத்துக்கு எடுப்பீங்க? கடல் நீர் ஆவியாகி மேல போய் மழையாகி கீழே பூமி கீழே போனாதான் நிலத்தடி நீர் எடுக்க முடியும். இல்லைன்னா எங்கிருந்து போய் எடுக்கிறது? அதனால மழை தான் உணவை ஆக்கி தருகிறது. சரி, அது மட்டும்தான் மழையினுடைய வேலையா? அப்படி இல்லை. பல வேளைகளில் உணவாகவும் இருப்பதும் மழை என்றால் நீர். கஞ்சி காய்ச்சறோம், தண்ணி வேணுமா வேண்டாமா? தண்ணி குடிக்கிறோம், தாகத்துக்கு. இப்ப யாருங்க சாப்பாடு சாப்பிட்ற? நீங்க ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்தா சாப்பிட்றதுக்கும் அதை விட எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்கன்னா அதுதாங்க நான் இப்ப குடிப்பேன். மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன், அவ்வளவு வெயில் அடிக்குது. அதனால நீரே உணவாகிறது. நீர் உணவை ஆக்குகிறது, மேலும் நீரே உணவாகிறது. இப்படி 2 விஷயங்களை செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை. அதுதான் மழை, அதுதான் நீர் என்று ஐயன் இந்த குறளை மிகச்சிறப்பாக சொல்கிறார். இதுக்கு ஒரு பாட்டு. ஏர்விடிக்கும் தம்பி எல்லாம் ஏங்கி ஏங்கி நிற்காக கார்வளைய செய்ய வேணுமே ஜக்கம்மா கரிச காடு விளைய வேணுமே. ஏ ஜக்கம்மா கரிச காடு விளைய வேணுமே. 10 வருஷம் அடி பச்சை தண்ணி பார்த்ததில்ல, முத்து முத்தா பெய்ய வேணுமே ஜக்கம்மா ஏரி குளம் நிறைய வேணுமே. ஏ ஜக்கம்மா ஏரி குளம் நிறைய வேணுமே. மேகம் திரழுதடி மின்னிருட்டு கம்முதடி இன்னும் கருக்குதடி ஈசான மூலையில என்று தண்ணீர் தண்ணீர் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை கே. பாலச்சந்தர் இயக்கி எடுத்திருப்பார். அதுல கண்ணதாசனுடைய வரிகள் இது. அந்த படத்தை பாருங்க, அந்த தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். ஒரு சொட்டு மழை துளி விழும்போது கைதட்டுவாங்க, அவ்வளவு தூரம் அவங்க தண்ணிக்காக இயங்குவாங்க. இதுதான் 3ஆம் உலகப் போரிலும் கவிப்பேரசு வைரமுத்து எழுதியிருப்பார். இப்படி தண்ணீருக்காக இயங்குகிற மக்களுக்கு உணவாக வருவதும் மழைதான், உணவாய் ஆக்கி தருவது மழைதான் என்று வள்ளுவர் இதுல சொல்லியிருக்காரு. மீண்டும் குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளை, வழிகிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாய். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.